மர்மதேசம். மீனாட்சி, அங்கிட்ட என்னமா சத்தம்? ஒண்ணும் இல்லப்பா, பூனை. ஆமா, அப்பா கீழே இருக்காரு, நீங்க எப்படி மேல வந்தீங்க? அப்படி கேளு. உங்க வீட்டுக்கு பின்னாடி கட்டிருக்கிற மாடெல்லாம் விலக்கிக்கிட்டு மதில் சுவரை தாவி பைப்பெல்லாம் புடிச்சு ஏறி பால்கனியில எட்டி குதிச்சு இதோ இந்த கதவை உடைச்சுக்கிட்டு உன்னை பார்க்க வந்தேன். பெரிய வீரன் தான் சொல்லுங்க. இல்லையா பின்ன? உங்க அப்பா மட்டும் உன்னை எனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லட்டும், உன்னை தூக்கிட்டு போயிட மாட்டேன். வாங்க அன்வர். என்ன பெருமாள், ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா? இல்லையா அன்வர், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நம்ம தோஸ்த் என்ன சொல்றான்? யாரு? முனிரத்னமா? அவன் வாயே திறக்க மாட்டேங்கிறான், நீங்களும் விட மாட்டேன்றீங்க. எப்படி பெருமாள் விட முடியும்? 2 கோடி ரூபாய் தங்கம் அவன் கையில சிக்கியிருக்கு. எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான், இடத்த சொல்ல மாட்டேங்கிறான். கண்டிப்பா தங்கம் ரத்னம் கிட்ட தான் இருக்கா? நிச்சயமா. சார் யாரு? வணக்கம். பாஸ்கர் தாஸ், கைரேக நிபுணர். என்ன பெருமாள், இதுல எல்லாம் கூட உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நோனோ, அவர் ஜோசியம் பார்க்க வரல, ஏதோ ஆராய்ச்சி பண்றாராம். தூக்கு தண்டனை கைதிங்க கைரேகைகள்லாம் பார்த்து அவங்க ஆயுள் ரேகை எப்படி இருக்கு, எந்த ரேகைனால அவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருக்குன்றத பத்தி ஆராய்ச்சி பண்ணலான்னு. சப்போஸ் அவன் ஒரு பொருளை எங்கேயாவது மறைச்சு வச்சிருந்தானா அதை எங்க எப்படின்னு கரெக்டா சொல்ல முடியுமா? குறிப்பிட்டு சொல்ல முடியாது, ஆனா எந்த தசையில் இருக்குன்றத சொல்ல முடியும். பெருமாள், முனிரத்னத்தினுடைய கைரேகை வாங்கிட்டு வர சொல்லுங்களேன். எவன் ஒருத்தனுக்கு ஆயுள் ரேகை தடை இல்லாம கங்கண ரேகை வரைக்கும் போதோ அவன் 120 வருஷம் வாழ்வான். இந்த கைதியோட ரேகை கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். என்னதான் நீங்க அவரை தூக்குல போட்டாலும் அவர் 90 வயசு வாழ்வாரு. அன்வர், நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்லாவே பூ சுத்துறாரு. உங்க ஐக்கிய ரேகை இதய ரேகையை தொடுது. நீங்க உங்க மனைவிய 6 மாசமா பிரிஞ்சிருப்பீங்களே, உண்மைதானே? உங்களுக்கு என்ன வயசாகுது? 42 ஆகுது. 42. உங்க வயத்துல ஒத்த மடிப்பு இருக்கணுமே. பெருமாள் தனக்கு 42 வயசுன்னு சொன்னாரு, அது உண்மைதானா? ஏன் அதுல என்ன சந்தேகம்? சந்தேகம் வயசுல இல்ல, அவர் இன்னும் 2 நாள்ல செத்துருவார். இன்ஸ்பெக்டர் வாங்கலேன், இங்க கோழி நல்லா இருக்கும், சூடா சாப்பிட்டு போகலாம். இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படியா? உங்க முனிரத்னத்தை பத்தி ஒரு நியூஸ் இருக்கு, இப்போ வரீங்களா? அம்மாவனே வர சொல்றது, வசூலுக்கு நான் வந்திருக்கேன், என்கிட்ட பணத்தை கூடியா? என்னாச்சு முதலாளி? ஹலோ சார், தண்டல் பணம் 4000 ரூபா சார், 4 நாளா பாக்கி. கேட்டா என்கிட்ட கடன் வாங்கல, எங்க அம்மாட்ட தான் கடன் வாங்கினாரா, அவங்க வந்தா தான் கொடுப்பாரா. அது இல்லை ஜோசியரை, நான் இல்லாத போது இங்கே வந்து நம்ம பசங்களை தாறுமாறாக பேசியிருக்கான். என் மரியாதை என்ன ஆகுறது? உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டா எங்கள் மான மரியாதைலாம் விட்டுணுமா என்ன? உனக்கு என்னையா மான மரியாதை? பணத்தை எடுத்து கொடுங்க. நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களா? உணர்ச்சி வசப்படக்கூடாது, அமைதியாக இருக்கணும். இன்னும் 4-5 நாளைக்கு உங்களுக்கு நேரமே நல்லா இல்லை. கொடுங்க. என்னங்க முதலாளி, நீங்க சொன்ன உடனே அந்த பையனுக்கு பணம் கொடுத்துட்டாரு, என்ன விஷயம்? அது அவர் என் மேலேயும் என் கைரேகை சாஸ்திரத்து மேலேயும் வச்சிருக்கிற நம்பிக்கை. பாவம், இன்னும் 2-3 நாளில் அவர் தற்கொலை பண்ணிப்பார். நம்ப முடியல, ஆனால் நிச்சயம் நடக்கும். என்னங்க இது, காலையிலேருந்து பார்க்குறேன் நல்லா இருக்கிறவங்களாம் செத்துருவாங்கன்னு சொல்கிறீங்க. பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிப்பீங்களோ? உங்கள் போலீஸ்கார புத்தியை காமிச்சிட்டிங்களே. முனிரத்னத்தை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அவரை தூக்கில் போட்டால் கூட சாக மாட்டார்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை,
இன்னும் 2 நாளில் அவர் ஜெயிலேருந்து தப்பிச்சிருவார். அப்படி தப்பிக்கிறப்ப பெருமாள் செத்துருவார். சொன்னானா? ஆமாம்ப்பா, பாஸ்கர் தாஸ்னு நேற்று ஒரு கைரேகை நிபுணரை பார்த்தேன். அவன் சொல்கிறான் ஜெயிலர் பெருமாள் இன்னும் 2-3 நாள் செத்து போயிடுவாருன்னு. அது மட்டும் இல்லை, முனிரத்னம்னு ஒரு தூக்கு தண்டனை கைதி, அவன் ஜெயிலிருந்து தப்பிச்சு ஓடிடுவானா. பாவி, நீங்கள் சொல்லுங்கப்பா, இதெல்லாம் பொய் தானே? காசு பறிக்கிறதுக்காக தானே அவன் அப்படி சொல்கிறான். ஒரு குத்தவாளிக்கு நடு விரல்ல அழுத்தமான ரேகை இருந்தா அவனுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் அவன் தப்பிச்சிருவான். చెప్పు இன்ஸ்பெக்டரே, ஏமி? நாளைக்கு மறுநாள் உன் ஆருயிர் காதலன் முனிரத்னத்துக்கு தூக்கு. அது தெரியுமா? மங்கா, நீ முனிரத்னம் கடைசியா கொள்ளையடிச்சிங்களே அந்த கேரளா பார்ட்டியோட தங்கம், அதை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? அதை நீ எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் கேஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணி முனிரத்னத்துக்கு கொடுத்துருக்கிற தூக்கு தண்டனையை இன்னும் 2-3 வருஷ காலத்துக்கு தள்ளி போடலாம். இந்த பாரு இன்ஸ்பெக்டரே, முனிரத்னம் அவன் நேரில் கூட நம்ப மாட்டான். அவன் தங்கத்தை மறைச்சு வச்சிருக்கடா எனக்கு தெரியாது. நீ போய் சொல்ற. இது பாரு, நாளை மறுநாள் முனிரத்னத்துக்கு தூக்கு, அதை மறந்துடாத. எடுத்த காரியத்தை முடிக்காம நீ எப்படி தூங்க மாட்டியோ அதே மாதிரிதான் யார் ரத்தனமும். அவனை யாராலையும் தூக்கில் போட முடியாது, கண்டிப்பா தப்பிச்சிருவான். இதுவரைக்கும் யாரையும் பார்க்க விரும்பாத முனிரத்னம் கடைசியாக உங்களை தான் பார்க்க விரும்புகிறான். அப்படின்னா அந்த தங்கத்தை பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அவன் சொல்லலினாலும் எங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் அவன்கிட்ட கேட்டு முயற்சி செய்கிறேன். ரத்னம், ரத்னம், உன்னை பார்க்க ஃபாதர் வந்திருக்கார். என்கிட்ட நீ தப்பிச்சிட்ட, ஆனா உன்னை நான் விட மாட்டேன்டா. அப்பா, இவரு திருநாவுக்கரசு தானே? தெரியும், நம்மூர் பையன். வணக்கங்க. வணக்கம் தம்பி. உங்களை பற்றி மீனாட்சி என்கிட்ட சொல்லியிருக்கு. என் பொண்ணு விரும்பினாலேங்கிறதுக்காக உங்கள் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். இதை பற்றி உங்கள் அம்மா கிட்டையும் நானே வந்து பேசுகிறேன். அது வரைக்கும் நீங்கள் 2 பேரும் சந்திக்கவே கூடாது. எங்கடா அந்த மூர்த்தி பையில காணோம்? அப்பவே கிளம்பி போயிட்டாருங்கண்ணே. அப்பவே கிளம்பி போயிட்டானா? எனக்கு கீழே வேலை செய்கிறான்னு பேர், எனக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டானா? இந்தா இந்த சாவியை முதலாளிகளை கொடுத்துரு. கஷ்மாலம் கண்ணா பின்னா கத்தின்னு இருப்பான். என் பொண்ணு என்ன எட்டி உதைக்கிறா? காது கொடுத்து கேட்டேன், ஆஹா கூவா கூவா சத்தம். போங்க. என்ன நீ காவல்காரன் வர ஜெயலலிதா மாதிரி வைக்கப்படுற? இந்த காலத்து ஐஸ்வர்யா ராய் மாதிரி வைக்கப்படு. சரி சரி போதும். ராத்திரி 2 மணிக்கு இதெல்லாம் ஆகாது. போய் கை கால் கழிட்டு வாங்க, சாப்பிடலாம். யாரு யாரு? என்னங்க? இன்னும் 2 மணி நேரத்தில் போலீஸ் வராங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன காட்டி கொடுத்தீங்கன்னா நான் அரசா ஜெயிலுக்கு போயிடுவேன். ஆனா என்ன தங்க வச்ச கூட்டாளிங்க உங்க 2 பேரையும் பீஸ் ஆக்கிடுவாங்க. இது எப்படி இங்கே வந்துச்சு? அதான் சார் யாருக்கும் தெரியல. நேற்றுக்கு ஒரு ஃபாதர் வந்தார். ரவி சார், இங்கே பாருங்க சார், அந்த ஃபாதரை அரெஸ்ட் பண்ணிட்டு சார். உங்க வயித்துல ஒத்த மடிப்பு இருக்குமே,
ஏன் சார் இப்படி தொல்லை பண்றீங்க? இங்க பாருங்க சார். அதெல்லாம் ஏன் எடுக்கிறீங்க? அதெல்லாம் பழைய படங்கள்யா. எங்க கிடைக்காது. கொஞ்சம் சொல்லுங்க சார். ஒரு இடம் சார் தரவா செக் பண்ணியாச்சு. எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஐயோ, அவன் என் தம்பிங்க. என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கான். நான் இங்க இருக்கிற வரைக்கும் இக்கு துப்பதா முயற்சி பண்ணி தப்பிக்க நினைச்சேன். அவன் எதுவும் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரிலாம் அவன் எதுவும் செய்ய மாட்டான். சார் மேலே இருந்தாங்களா மங்கா? தெரியாது. வீடெல்லாம் கலைஞ்சிருக்கு? தெரியாது. யாராவது அவங்களை தேடிட்டு வந்தாங்களா? தெரியாது. ஏய் என்னடா இதை கட்டல தெரியாதுங்கிற? யாரோ வந்தாங்க சொல்ல. யாரோ 2 பேர் வந்து அவன் முடி தரதால இழுத்துட்டு போய் ப்ளூ சுமோ கார்ல கொண்டு போயிட்டாங்க சார். என்ன மங்கா, உன் ஆள் தப்பிச்சிட்டான்? எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவனை தப்பிக்க வச்சேன் தெரியுமா? குமார், நீ ஃபாதரா ஜெயிலுக்கு போனது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. மாட்டி இருந்தீங்கன்னா என்ன ஆகுது? எனக்கு என்னமோ அன்வர் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. அன்வர் அந்த ப்ளூ சுமோ பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்பான். அதுக்குள்ள நம்ம காரியம் முடிஞ்சிடும். லிங்கங்க, உங்க அண்ணன் லிங்கங்க எங்க? லிங்கம், லிங்கம், லிங்கங்க எங்க? லிங்கம் சொல்லு. கொன்னுடுங்க. ஏன் யோசிக்கிறீங்க? நீங்க அவர் கொன்னுட்டீங்கன்னா எங்க அண்ணி சும்மா இருக்க மாட்டாங்க. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஊரே கூட்டிடுவாங்க. அப்புறம் உங்க பிளான்லாம் வீண் தான். கொன்னுடுங்க ரத்னம். மறுபடியும் தப்புக்கு முயற்சி பண்ண பிறக்கிற குழந்தை அப்பனை பார்க்க முடியாது. இப்படியே எத்தனை நாளைக்கு வேலைக்கு போகாம இருக்கிறது? ரத்னம், நான் சொல்லது கொஞ்சம் கேளுங்க. அண்ணன் வேலைக்கு போட்டோம். அவர் வேலைக்கு போலன்னா அவரை தேடி ஆள் இங்க வந்துருவாங்க. அப்புறம் உங்களுக்கு தானே பிரச்சனை. சரி, போயிட்டு 2 மணி நேரத்துல திரும்பி வந்துடணும். குழப்ப கெடுக்க வந்துட்டாங்க திருட்டு பசங்க. இவங்களெல்லாம் ஒரு கை பார்த்துக்கிறேன்டா. 6 மாசம் தான்டா. அதுக்கப்புறம் உங்களெல்லாம் என்ன பண்றேன் பாரு. முனீர் ரத்னத்தை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அவரை தூக்கில் போட்டால் கூட சாக மாட்டார்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, இன்னும் 2 நாளில் அவர் ஜெயிலேருந்து தப்பிச்சிருவார். அப்படி தப்பிக்கிறப்ப பெருமாள் செத்துருவார். இன்ஸ்பெக்டர், நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இது நடந்த உடனே நீங்களாவே வந்து என்னை பார்ப்பீங்க. பாஸ்கர் தாஸோட அட்ரஸ் தெரியுமா? தெரியாது சார், அது எங்கள் முதலாளிக்கு தான் தெரியும். உங்கள் முதலாளி வீடு எங்கே இருக்கு? பக்கத்தில் தான் சார் இருக்குது. வாங்க நான் காட்டுறேன். இந்த வீடு தான் சார். முதலாளி, முதலாளி, முதலாளி. நல்லா இப்படி வச்சுக்கோ. என்ன பாக்குறீங்க? இந்த தாமரை குறி உன் காலில் எத்தனை நாளா இருக்கு? தாமரை குறியா? ஏதாவது அழுக்கா இருக்க போகுது. இல்ல மீனாட்சி, நான் உண்மையா தான் சொல்றேன். வலது காலில் இந்த மாதிரி தாமரை குறி இருக்கிறவங்களுக்கு கையில பைய போல 2 ரேகை இருக்குமா? அப்படி இருந்தா கோடி பொண்ணு தேடி வருமா? இதை நான் சொல்லல. உங்க அம்மா சொன்னாங்களா? பாஸ்கர் தாஸ் சொன்னாரு. அவர் யாருன்னு தெரியுமா? கைரேகை ஜோசியத்துல பெரிய எக்ஸ்பர்ட். அவர் சொன்ன மாதிரி அப்படியே நடக்கும். இன்னும் 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள உன் புருஷன் இங்க வந்தாகணும். இல்லைன்னா உன்னை நான் கொலை பண்ணிடுவேன். இது வரைக்கும் 16 கொலை பண்ணிருக்கேன். உன்னை கொல்றது எனக்கு சாதாரணம்.
திருநாவுக்கரசே. திருநாவுக்கரசு தானே உன் பேரு? ஆமா. என்ன சார், வட்டிக்கு பணம் வேணுமா? பாஸ்கர் தாஸ் இப்ப எங்க இருப்பாரு? அவரு அந்த ரெஸ்டாரண்ட்ல தான். ஓ, அந்த முதலாளி செத்தப்புறம் அவர் இப்பெல்லாம் அங்கே ஜாஸ்தி வரதில்லை சார். அவரு அவங்க அண்ணன் லிங்கம் வீட்டில் இருப்பார் சார். அண்ணனா? அண்ணன் எங்க இருக்காரு? இந்த சேட்பட் ரயில்வே ட்ராக் இருக்குல்ல சார், அது ஓரமா தனியா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு வீடு இருக்கும் சார். அன்வர் வரா. யாரும் மூச்சு விடக்கூடாது. வாங்க அன்வர். என்ன எதிர்பார்த்த மாதிரியே கூப்பிடுறீங்க? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு. சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. ஏன் நான் வரக்கூடாதா? என்னாச்சு? தலையில அடிபட்டிருக்கு? அது வந்து அண்ணனுக்கும் அன்னைக்கும் ஒரு சின்ன தகராறு. அண்ணியை தள்ளிட்டு அண்ணன் வெளியில போயிட்டாரு. வாங்க உட்காருங்க. நீங்க சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு. ரத்னம் தப்பிச்சிட்டான் அதானே? டிவியில் பார்த்தேன். நவரதாஸ் ரத்னத்தை தேடி தான் வந்தேன். நான் பழனி பேசுறேன். அன்வர் 2-3 முறை இங்கே வந்து போயாச்சு. இனிமேல் நம்ம தாமதிக்க கூடாது. நான் இங்கே தான் இருக்கேன். என்ன மீறி எதுவும் நடக்காது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல. நீங்க நல்லா இருப்பீங்க. நான் வந்துடுறேன். ஒரு டாக்டர் இருந்தா. அப்படியா? என் தங்கச்சி சின்ன வயசுலயே காணாம போயிட்டா. அது அதான் இவருக்கு தசரத ஜாதகமா, அதனாலதான் அவ காணாம போயிட்டா அப்படின்னு இவர் சொல்றாரு. டாக்டர், அப்பாவுக்கு என்ன ப்ராப்ளம்? அன்வர், உங்க ஃபாதருக்கு வந்திருக்கிறது ஹெமிப்ளீஜியா. ஸ்கேன் எடுத்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரோக்னோசிஸ் பத்தி சொல்ல முடியும். அவரேன் ஜோசியர், என் கையை பார்த்து நான் போலீஸில் மாட்டுவேனா, என் உயிருக்கு எதாவது ஆபத்தான உங்களால் பார்த்து சொல்ல முடியுமா? உங்க ஆயுள் ரேகை நல்ல தீர்க்கமா இருக்கு. இதனால உங்களுக்கு ஆயுசு 90. உங்க விதி ரேகையில் சின்ன சின்ன இழைகள் குறுக்கிடுது. அதனால நீங்க போலீஸ்ல மாட்டிருப்பீங்க. இனியும் மாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்க சூரிய மேட்டில் சின்ன சதுர கட்டை இருக்கிறதுனால நீங்க பெரும் செல்வத்தை மறைச்சு வச்சிருப்பீங்க. கூடிய விரைவில் நீங்க அதை தோண்டி எடுப்பீங்க. அப்படி மட்டும் நடக்கட்டும். உன்னையே நான் கோட்டீஸ்வரன் ஆக்கிடுறேன். நிச்சயமா நடக்கும். அதுக்கான நேரம் வந்துருச்சு. எனக்கு அன்வரை நினைச்சாதான். ரத்னம், நான் வேணா உங்களுக்காக அன்வரை சந்திச்சு, உனக்கு நேரம் சரியில்லை, ரத்ன விஷயத்தில் நீ தலையிடாத, அப்படி தலையிட்டா உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்கிறேன். ஹலோ, வாங்க. ஹலோ. ஓ சாரி, உட்காரு. ஒரு 2 minutes வந்துடுறேன். வாங்க தாஸ், எங்க அப்பா. அப்பா